பிரேஸ் தி லார்ட். இந்த நாளிலேயும் கூட தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை, நான் கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், எனக்கு எல்லா பயங்களிலிருந்து என்னை நீங்களாக்கிட்டார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பயமானது நம்மளை நெருக்கி கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட தேவன் என்ன செய்கிறாங்களாம், நம்மளுடைய பயங்களை ஆண்டவர் நீங்களாக்கி போடுகிறாங்களாம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அந்த காரியத்தில் கர்த்தரை கூப்பிடணும். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறாங்க, நான் நெருக்கத்திலே நான் கர்த்தரை கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அப்போ யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை கூப்பிடுகிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைக்கும் எல்லா பயத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, நீங்களாக்கி போடுகிறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாரை கூப்பிடணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு மிகுந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன தெரியுமா செய்வோம், நம்மளை பெரிய பெரிய பலசாலிகளை நம்ம கைக்குள்ளே வைத்து கொள்ளுவோம். எப்படியாவது மற்ற நபர்களை நம்ம கூப்பிட்டு என்னுடைய பிரச்சனையை இவர்கள் தீர்த்து விடுவார்கள் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எங்கே போனாலும் கூட சரிங்க, எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய பலப்படுத்தவங்க வந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய பயங்களை நீங்களாக்கி போட முடியாது. நமக்கு பிரச்சனை வர்றதே கூட யாராலையும் என்ன செய்ய முடியாது, தீர்த்து போட முடியாது. சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன், எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிரச்சனை யார் மூலியமாவது ஒரு பிரச்சனை ஒரு பயம் வந்துட்டு நினச்சிக்கோங்களேன், உடனே என்ன செய்வாங்கன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இதை பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா ஏதாவது நல்ல பலப்படுத்தவங்கள வந்துட்டு என்ன செய்வாங்க, அவங்கள கைக்குள்ளே வச்சுப்பாங்க. ஏன்னா என்னுடைய பிரச்சனையை இவங்க தீர்த்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அப்படி வைத்து கொள்ளுவாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாங்க, யாருமே தேவையே இல்லைங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லி அவங்கள நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடுறோம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம என்ன செய்கிறோம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் கூட நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை யாரும் கொண்டு வர முடியாதுங்க. நம்மளுடைய பயங்களை என்ன செய்ய முடியாது, நீங்களாக்கி போட முடியாது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாங்க தெரியுமா, இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தும் கூட தேவன் நம்மளை தூக்கி நிறுத்துகிற தேவனா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அப்போது எத்தனை பேர் நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்ம கூப்பிடுகிறோம், யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் பேசுகிறோம், யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, எல்லா பயங்களிலிருந்து நமக்கு நீங்களாக்கி கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த மனிதர்களையும் சார்ந்து கொள்ளாமல், எந்த மனிதர்களிடத்துலையும் போகாமல், எல்லா காரியத்திலையும் எல்லா பயங்களிலே இருந்தும் நம்ம தேவனை தேடணுங்க. தேவனை தேடும் பொழுது தான் தேவனும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகுந்த ஆசீர்வாதத்தை தருவாங்க. தாவீது ராஜாவோட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஒன்று கூட படிக்கவே இல்லை, வெறும் என்ன செஞ்சு கொண்டு இருந்தாங்க, வெறும் ஆடு தான் மேய்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த நெருக்கங்கள் வந்து கொண்டே இருந்தது. சகோதரர்கள் அவங்களை மதிக்க மாட்டாங்க, எங்கே போனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மரியாதையுமே இல்லை. அவங்கள எங்கெல்லாம் போகிறாங்களோ ஓடி ஓடி அவங்கள துரட்டி அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப அவங்களுக்கு பிரச்சனையை தந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலையும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தாவீது ராஜா கர்த்தரை தான் கூப்பிட்டாங்க, கர்த்தரை தேடினாங்க. அவங்க அப்படி தேடும் பொழுது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களிலே இருந்து தேவன் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து அவங்கள தூக்கி நிறுத்தி எல்லாத்துக்கும் முன்னாடி யாரெல்லாம் அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தாங்களோ, சொந்த சகோதரர்கள் கூட அவங்க என்ன செய்யலை, அந்த தாவீது
தாவீதை மதிக்கலை. ஆனால் அந்த நாட்டுக்கு ஒரு ஆடு மேய்த்து கொண்டு இருந்த ஒரு தாவீதை தேவன் என்ன செஞ்சாங்க? ராஜாவாய் மாற்றினாங்க. அதே போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அநேக படிப்பு படித்து கொண்டு இருந்திருக்கலாம், அதில் ஒரு நல்ல வேலை கிடைக்காம இருக்கலாம், கடன் நெருக்கி கொண்டு இருக்கலாம், கடன்காரர்கள்லாம் நம்மளோட வீட்டில் நம்மளை பயமுடுத்தி கொண்டு இருக்கலாம். எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது எந்த மனிதர்களையும் நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஆனால் என்ன செய்யணும் அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம கர்த்தரை கூப்பிடணும். நம்ம எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட நம்ம கர்த்தரை கூப்பிடும் பொழுது நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தேவன் நம்மளை தூக்கி நிறுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட சரிங்க, தேவன் நம்மளோடு இருப்பாங்க. நம்மளுடைய பயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்களாக்கி போடுவாங்க. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கர்த்தரை தேடணும். யாரெல்லாம் கர்த்தரை தேடாமல், யாரெல்லாம் கர்த்தரை அறியாமல் இப்படி ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தெரியாத நபர்கள் கூட தேவனை நீங்கள் தேடி பாருங்க. இந்த உலகத்தில் எந்தெந்த காரியத்தையும் நீங்கள் தேடி இருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் தேவனை தேடி பாருங்களேன். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுடைய பயங்கள், உங்களுடைய நடுக்கங்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றிலையும் இருந்து தேவன் நீங்களாக்கி தருவாங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. God bless you.